சற்று முன் மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்குங்க. பிரபல நடிகர் ஒருவருக்கு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. சோ யார் அந்த பிரபல நடிகர், அவருக்கு என்னதான் ஆச்சு, சோ இதை பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷனுக்கு லிவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. லிவர் பாதிப்பு ஏற்பட்டா ரொம்பவுமே கஷ்டம்தான். நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையுமே அதாவது ரத்தம் சுத்தம் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே அந்த லிவர் தான் சுத்தப்படுத்துது. இப்போ லங்ஸ் பாதிப்படையுது அப்படின்னா ஒரு மனுஷனை காப்பாத்திடலாம். இல்ல கிட்னி பாதிப்படையுது, செயலிழக்குது அப்படின்னா ஒரு மனுஷனை காப்பாத்திடலாம். ஆனா லிவர் ஃபெயிலியர் அப்படின்னா அது அந்த மனுஷனை காப்பாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு பிரபல நடிகர் ஒருவர் வந்துள்ளார் அப்படின்ற மாதிரி இணையதளங்கள்ல ஒரு செய்தி இப்போ தொடர்ச்சியா வேகமா பரவிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஆயிருக்குங்க. எல்லாருமே இவரோட படத்தை ரொம்பவுமே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க, இவர் யாரு அப்படின்னா பார்க்கறதுக்கு 6 அடி உயரம் இருப்பாரு. ஸோ இதுல இருந்தே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, நடிகர் விஷால் தான். நடிகர் விஷால் கிருஷ்ணா ரெட்டி. இவர் தமிழ் சினிமாவில் எல்லாருமே ஷார்ட்டா விஷால் அப்படின்னு கூப்பிடுவாங்க. 2026 அரசியலுக்கு வரப்போறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. இவரோட தந்தை ஜி.கே. ரெட்டி திரைப்பட தயாரிப்பாளர், சகோதரர் விக்ரம் கிருஷ்ணா ப்ரொடியூசரா இருக்காரு. நடிகர் விஷால் லயோலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் 2004ஆம் ஆண்டு செல்லமே படத்தின் மூலமா ஹீரோவாக அறிமுகமானார். தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. உதாரணமா சண்டை கோழி, தாமிரபரணி, அவன் இவன், பாண்டிய நாடு, மார்க் ஆண்டனி, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு. இவருக்கு விஷால் பிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனமும் இருக்கு. 2025ஆம் ஆண்டுல நடிகை சாய் தன்ஷிகாவுடன் நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சைமா பிலிம் ஃபேர் சவுத் அவார்ட், கலைமாமணி அவார்ட், இன்னும் பல்வேறு சினிமா விருதுகளையும் வாங்கியிருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரமே 2026ஆம் ஆண்டு அரசியலுக்கு வரப்போறதாகவும் விஷால் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல இவர் நடிச்ச அனைத்து படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பல படங்களும் தோல்வி அடையவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் விஷால் பிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இவரே சொந்தமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா நிறைய படங்கள் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மதகஜ ராஜா அப்படிங்கிற படத்துடைய ப்ரமோஷனுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவரோட கை கால் எல்லாமே நடுக்கம் ஏற்பட்டு ஒரு மாதிரி நடுக்கத்தோட தான் பேசியிருப்பாரு. அந்த மைக்க பிடிச்சு பேசும்போது கூட அவரோட கை கால் எல்லாமே நடுங்கிட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்திருப்பாரு. எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவுமே இறக்கப்பட்டாங்க. பட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இது சாதாரண ஃபீவர் தான், இது சரி பண்ணிடலாம், நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தன்னோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா நடிகர் விஷாலுக்கு லிவர் ஃபெயிலியர் அப்படின்னும் அவர் இனிமே பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னும், பிழைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் கசிய ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்துல விஷாலும் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னோட ரசிகர்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், லிவர் ஃபெயிலியர் எதுவுமே கிடையாது, இந்த நியூஸ் எதுவுமே நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால தெரிவிக்கிறாரு. ஸோ இதன் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸ் தான். மக்கள் யாருமே இந்த ஃபேக் நியூஸை பார்த்து ஏமாறாதீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எதுவுமே நம்பாதீங்க. நடிகர் விஷால் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்காரு.